நடிகை மும்தாஜ் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் துணியெல்லாம் மாற்றிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகை மும்தாஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நடிப்பால் கலக்கிட்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இடையில் கூட நடிகை மும்தாஜ் அவர்களினுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே அநியாயம் நடந்தது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வெளியாகியிருந்தது. இந்த சூழலில் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய மும்தாஜ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே எல்லோருக்குமே பேசக்கூடியதாக மாறியிருக்குது. டி. ராஜேந்தர் இயக்கிய மோனிஷா என் மோனலிஷா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் மும்தாஜ். இவங்க ஏழுமலை, வீராசாமி, வேதம் மற்றும் குஷி உள்ளிட்ட பல படங்கள் நடிச்சிருக்காங்க. சில படங்களில் கதாநாயகியாகவும் சில படங்களில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காங்க. அதுபோக சில படங்களில் பாடல்களுக்கு மட்டுமே கவர்ச்சி நடனமும் ஆடியிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் மும்தாஜ் அவர்கள் கவர்ச்சி நடிகையாக தான் பார்க்கப்பட்டாங்க. இருந்தாலும் சமீபத்தில் அவங்க சினிமாவில் இருந்து விலகியிருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் அவங்க கொடுத்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய சினிமா வாழ்க்கை குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. அது சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அந்த பேட்டியில் நடிகைகள் சந்திக்கக்கூடிய மறைமுக அழுத்தங்கள் குறித்து பேசியிருக்காங்க. அதாவது, நடிகையாக இருந்த காலத்தில் எனது வாழ்க்கையும் கெரியரும் முழுமையாக இயக்குநர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. குறிப்பாக படப்பிடிப்பிற்காக காட்டப்படக்கூடிய உடைகள் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை அளவில் சிறியதாகவும் இன்னும் கவர்ச்சியாகவும் மாற்றப்பட்டிருக்கும். இது குறித்து நம்ம கேட்டோன்னா இயக்குனர் தான் இப்படி செய்ய சொன்னார்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நான் ஒரு நடிகை அப்படின்றதால இயக்குனர் சொல்கிறத கேட்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அதுதான் உண்மையான ஒடுக்குமுறை அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காங்க. இருந்தாலும் தற்போது அபாயா அணிந்து வெளியில் போகிறேன். முன்பு கவர்ச்சி உடையில் இருந்தபோது ஆண்கள் பார்த்த பார்வைக்கும் இப்போது கிடைக்கக்கூடிய மரியாதையான பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னால் தெளிவாக உணர முடியுது அப்படின்னு மகிழ்ச்சியோடு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்னதான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி இருந்துச்சு, நான் கேட்கக்கூடிய கட்டாயத்தில் இருந்தேன் அப்படின்னாலும் அந்த கேரக்டர் தெரிஞ்சு தானே நீங்கள் நடிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அப்போயெல்லாம் எதுவுமே தெரியலை, ஆனால் இப்போ இயக்குநர்கள் சொன்னால் நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி வந்தாலும், இன்னும் ஒரு சிலரோ சினிமா அப்படின்னு நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாலே பல விஷயங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். எத்தனையோ பேர் அதில் போய் நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, எத்தனையோ பேர் திசை மாறி போனவங்களும் இருக்காங்க. அதனால் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களில் தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு மும்தாஜ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. மும்தாஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.